ஃப்ரெண்ட்ஸ், பாமரால வந்து நம்மளோட பாம் ஜெல்லி பவுடர் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி மெக்கானைஸ்ட். ஸோ ஒரு ஹைஜீனிக்கான என்வாரன்மெண்ட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் பேஸ்டான ஒரு யூனிட்ல நம்ம வந்து ப்ராசஸ் பண்றோம். ஸோ நம்மளோட ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நீரா ப்ரொக்யூர் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம வந்து அங்கே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செக் பண்ணிடுவோம். நீராவோட பிரிக்ஸ் வேல்யூ என்னன்றது செக் பண்ணிடுவோம். அப்புறமா அங்கே இனிஷியலா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஃபில்ட்ரேஷன், அதாவது அந்த பனையில உள்ள பூக்கள் அப்புறமா அதில் உள்ள மற்ற எதுவும் வேஸ்ட் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே அங்கே வந்து ஃபில்டர் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறமா வந்ததுக்கப்புறம் இங்கே யூனிட்டுக்கு வந்ததுக்கப்புறம் செகண்ட் லெவல் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் இங்கே நடக்கும். இந்த செகண்ட் லெவல் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது வந்து ஃபில்ட்ரேஷன் சேம்பர். இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து இது கச்சை வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கச்சை வேஸ்ட் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, நார்மலாக வந்து பதனியில் சுண்ணாம்பு இருக்கும். அந்த சுண்ணாம்பு வந்து அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லதில்லை. ஸோ அந்த சுண்ணாம்பு வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து இங்கே நடக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுண்ணாம்புல இது வந்து ஜஸ்ட் ஒரு குடம் பதனி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 150 to 200 grams ஆஃப் சுண்ணாம்பு இருக்கும். ஸோ நார்மலாக ட்ரெடிஷனலாக போகும்போது இந்த ஃபில்ட்ரேஷன் நடக்காது. ஸோ நம்மளோட ப்ராசஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த வேஸ்ட் மூலியமா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியல் லெவலாக ஃபில்ட்ரேஷன் பண்ணுவோம். இந்த இனிஷியல் ஃபில்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து உங்களுக்கு வந்து நீரை இந்த 3 சேம்பருக்கு பாஸ் ஆகும்.